வீட்டுக்குள்ளே சொர்க்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க வீட்டுக்கான சொர்க்கம் எங்களுடைய KRM 99 டிலைட்ஸ்ல இருக்கு. லேக் வியூ அபார்ட்மெண்ட், இயற்கையை ரசிக்க உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் அபார்ட்மெண்ட்டை சுத்தியே இருக்கு. மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், காலேஜ், ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. இதை தவிர சொர்க்கம் வேற எங்க தேட முடியும்? உங்களுக்கான வீட்டை இப்பவே புக் பண்ணுங்க எங்களுடைய KRM 99 டிலைட்ஸ்ல. அப்போ இந்த கொரோனா பீரியடில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்போ நிறைய பெண்கள் வந்து கணவனை இழந்து கொஞ்சம் மன வேதனைப்பட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 3000 பெண்கள் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகமாக கொரோனா பீரியடில் வந்து இந்த மாதிரி கணவன் இல்லாத பெண்கள் தான் இந்த வீடியோ அங்கே ப்ளே பண்ணுறாங்க. விதவைகள் இல்லை, விதைகள், வலிகள் இல்லை, மனதில் இருக்க வலிகள் இல்லை. பத்துக்கு 10 அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து மார்க் கொடுங்கன்னு சொல்லும்போது 3 பேரும் பிடிச்சிருக்கு. இந்த டாப் 10 வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகி அதுவும் இப்படிப்பட்ட பெண்கள் மனநலம் மாறும் போது நானும் சொல்கிறத கேட்டு மாறுவாங்க. மித்ரா டைம்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். வழக்கமாகவே நிறைய வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். அதுலேயும் நம்ம சார் MS மூர்த்தி அவர்கள் இங்கே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடி பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கான ஒரு தீர்வுகள், அவங்கள பற்றி அவங்க பேசுங்க சார். அவங்க வந்து நிறைய வந்து உங்ககிட்ட கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி பேச சொல்லி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ ஐடி பீப்புள் வந்து உங்ககிட்ட ஐடி பீப்புள்ன்றதை விட ஐடி பெண்களுக்கு இருக்க நிறைய பிரச்சனைகள், அவங்க வந்து நீங்கள் வந்து பெண்களை பற்றி பேசுகிற விஷயத்தை வச்சுட்டு இன்றைக்கி அவங்கள பற்றி பேசுங்க, அவங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது, அவங்களோட ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கான தீர்வுக்காக உங்களை வந்து பேச சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? ஃபஸ்ட்டு வணக்கம். நம்ம டாப் 10 நேயர்களுக்கும் டாப் 10 சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கும் மித்ரா டைம்ஸ் உடைய வாசகர்களுக்கும் இப்போ டாப் 10 நிறைய கமெண்ட்ஸ் வந்து இப்படி பேசுங்கன்னு கேட்குறாங்க பாருங்கள். அவங்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க இதை கேட்கணுன்ற எண்ணம் உதயம் ஆகும் பொழுது ஏதோ அவங்க ஒன்று மாற்றத்தை தேடுறாங்கன்றதான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து மகளிர் தினத்தப்போ இந்த ஒரு மாதமாக நாங்கள் பேசியிருக்கோம். அப்போ இந்த கொரோனா பீரியடில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்போ நிறைய பெண்கள் வந்து கணவனை இழந்து கொஞ்சம் மன வேதனைப்பட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. டாப் 10 டைட்டான்னு டாட்டாவுடைய கம்பெனி வந்து ஓசூரில் இருக்குது. அங்கேருந்து ஒரு அழைப்பு வருது. ஏன்னா அந்த டாப் 10 நம்ம தமிழ்மாறன் வந்து அவரே ஒரு நல்ல ஸ்பீக்கர், நல்லா மோட்டிவேஷன் எல்லாருக்கும் பண்ணுவார், நிறைய இடங்களில் போய் பேசுவார். அந்த மாதிரி நிறைய பேர் மாறியிருக்காங்க. இவர் அந்த வீடியோவை என்னுடைய பேசுகிற வீடியோ அவங்க அனுப்புகிறாரு. அதில் ஒரு 3000 பெண்கள் அங்கே ஒர்க் பண்ணுற, அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகமாக கொரோனா பீரியடில் வந்து இந்த மாதிரி கணவன் இல்லாத பெண்கள் தான் மன உளைச்சலில் எப்படி அடுத்த நிலைக்கு வாழ்க்கையை கொண்டு போகிறது, நமக்கு இனிமேல் என்ன பிடிப்பு இருக்குது அப்படின்னும் போது அதை தெரிஞ்சு அந்த டைட்டான் கம்பெனி இவங்களை அழகாக மோட்டிவேட் பண்ணி ஊக்கம் கொடுத்து தைரியத்தை அழகாக வர வச்சு நினைக்கும் பொழுது இந்த வீடியோ
அங்கே ப்ளே பண்ணுறாங்க. விதைகள் இல்லை, விதவைகள் இல்லை, விதைகள். வலிகள் இல்லை, மனதில் இருக்க வலி கிடையாது, வலியை தேடுங்கள் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன இதை பண்ணும் பொழுது அதில் நிறைய பெண்கள் வந்து 10க்கு 10 அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து மார்க்கு கொடுங்கன்னு சொல்லும்போது 9 பேரும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் இது பிரகாரம் தைரியமாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நமக்கு என்ன எனக்கு தோணுதுன்னா,